வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து நமக்கு எப்போயுமே ரொம்ப ஈஸியான குக்கிங்காகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணுங்க. ஸோ இன்றைக்கி அதனால தான் ஒரு 2-in-1 மட்டன் கிரேவி சொல்ல போகிறேன். 2-in-1 மட்டன் கிரேவினா ஒரே மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம 2 டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள், உப்பு, தண்ணி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1/2 kgக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ் நான் சொல்ல போகிறேன். எண்ணெய் போட்டுட்டு கடாயில் அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கறிப்பிடி அளவு கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுட்டு 3 வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் அம்மா ஞாபகம் தாங்க வரும். ஏன்னா சண்டே மார்னிங்னாவே இந்த வாசனையில் தானே எந்திரிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசில். இப்போது ஆறின மசாலாவை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதில் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்ச மசாலாவில் பாதி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க மணத்துக்காக. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு டிஷ் தண்ணி குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிஷ்ஷுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 3 சேர்த்துட்டு லைட்டாக வணக்கினதும் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச மிச்ச மட்டனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். இப்போது கொஞ்சமாக துருவின தேங்காயை மேலே போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான 2-in-1 மட்டன் ரெசிபி ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தண்ணி குழம்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாய்.